Taste the Daily. தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை வழங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா. அதிமுக தலைமை கழகத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவரின் 108வது பிறந்தநாள் விழாவையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அன்னதானமும் வழங்கிய அதிமுக பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உட்பட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்பு. புரட்சித் தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு தலைமை கழக அலுவலகத்திற்கு வந்த பொதுச் செயலாளரை புத்தகம் கொடுத்து வரவேற்ற கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் திமுக அரசு முடக்கி இருப்பதாக குற்றம் சாட்டிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, ஸ்டாலின் ஆட்சியில் பல கொள்ளைகள் நடப்பதாக விமர்சித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற புரட்சித் தலைவரின் பிறந்தநாள் விழா கூட்டத்தில் 2026 அதிமுக ஆட்சி அமைய உறுதி ஏற்போம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். இப்பொழுது ஏதோ விபத்திலே இந்த ஆட்சி வந்து இந்த நிலம் 10 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இல்லை என்பதற்காக இப்பொழுது காஞ்சமாறு கம்பில் ஊதல் என்று கிராமத்திலே பழமொழி சொல்லுவார்கள். அதை போல இப்பொழுது கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுகின்ற தேர்தலாகத்தான் 2026 ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலிலே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாளில் நாம் சபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை, மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைப்போம் என்று. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படங்களுக்கு மரியாதை செலுத்தும் எளிய மக்கள். காலங்கள் பல கடந்தும் தமிழக மக்களின் நெஞ்சங்களில் நீங்கமற நிறைந்திருக்கிறார் நம் புரட்சித் தலைவர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அன்னை தமிழுக்காக இன்னுயிர் துறந்த மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவ படங்களுக்கு அதிமுக மாணவரணி சார்பாக மரியாதை. கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் 25ஆம் தேதி வீரவணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. அண்ணா தொழிற்சங்க பேரவை NLC அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்திற்கான நிர்வாகிகள் தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. கழகத்தின் மீதும் அண்ணா தொழிற்சங்கத்தின் மீதும் மிகுந்த விசுவாசம் கொண்ட சிறந்த முறையில் பணியாற்றிட வேண்டும் என்றும் வாழ்த்து. மதுரையில் 3 நாட்கள் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் 2 உயிரிழந்த நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த அவலம். கருணாநிதிக்கு விளம்பரம் தேட பல கோடியில் கட்டப்பட்ட ஜல்லிக்கட்டு மைதானம், மாடுகள் புல்மேய கூட பயன்படாத நிலையில் ஸ்டாலின் அரசு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவில்லை என மக்கள் ஆதங்கம். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் தற்போது வரை 6 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 350க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டியை பயன்படுத்தி கருணாநிதி பரம்பரையின் அடுத்த வாரிசுக்கு விளம்பரம் தேடியதில் காட்டிய அக்கறையை பாதுகாப்பாக போட்டி நடத்துவதில் காட்டியிருந்தால் இந்த அவலம் நிகழ்ந்திருக்காது என மக்கள் காட்டம். ஜல்லிக்கட்டை தடை செய்ய ஜாதி பிரச்சனையை தூண்டிவிடுவதாக மக்கள் விரோத திமுக அரசு மீதும், ஆண்ட பரம்பரை என பேசிய விடியா திமுக அமைச்சர் மூர்த்தி மீதும் மக்கள் குற்றச்சாட்டு. சமூக நீதி வேடம் போடும் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் தன் தந்தை பெயரில் ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைத்து மக்களின் வரி பணத்தை வீணடிப்பதாக ஆதங்கம்.
அவர்கள் இந்த திருநங்கைகள் ஒரு 4-5 பேர் வந்து ஒரு 10-15 காளைகள் வளர்க்குறாங்க. அவங்க காளைகளை இந்த போட்டியில கலந்துக்க விடாம அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய தூண்டுதல் பேரு அந்த காளைகளுக்கு அனுமதி வழங்காம டோக்கன் வழங்காம அவர்களையும் புறக்கணித்து இருக்கிறது. அப்போ திருநங்கைகளை புறக்கணிச்சிட்டீங்க, தாழ்த்தப்பட்டவர்களை புறக்கணிச்சிட்டீங்க. தொடர்ச்சியாக தமிழர்களுடைய ஒற்றுமைகளையும் எப்படியாவது சாதிய பிரச்சனையை தூண்டிவிட்டு மீண்டும் இந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும். அப்படி இல்லைனாக்க திறந்த வெளியில நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு கொண்டு போயிட்டு கலைஞர் அரங்கத்துக்குள்ள நடத்தி வைக்கணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோடு அமைச்சர் மூர்த்தி விளைநிலத்தை காக்க போராடிய விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டவர்கள் முண்டாசு கட்டிக்கொண்டு விவசாய வேஷம் போடுவதை பார்த்து மக்கள் விமர்சனம். கரும்பு காட்டிற்குள் கான்கிரீட் சாலை போட்ட ஸ்டாலினின் நாடகத்தையே அமைச்சர் ஏவாவேலுவின் நாடகம் மிஞ்சிவிட்டதாக மக்கள் விமர்சனம். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே எருதாட்ட நிகழ்ச்சியில் எருது குத்தியதில் இளைஞர் பலி. தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிர் பிரிந்தது. நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளுக்கு விநியோகிப்பதற்காக கொள்முதல் செய்யப்பட்ட 23 மருந்துகள் தரமற்றது என சோதனையில் கண்டுபிடிப்பு. காய்ச்சல், தைராய்டு, இதய நோயாளிகளுக்கு வழங்கப்பட்ட மருந்துகள் தரமற்றதா என நோயாளிகள், பொதுமக்கள் கலக்கத்தில் உள்ள நிலையில் வீணடிக்கப்பட்ட மக்களின் வரி பணம். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளுக்கு விநியோகித்த 23 மருந்துகள் தரமற்றது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மருத்துவத்துறையில் அரங்கேறும் குளறுபடிகளை தினம்தோறும் சுட்டிக்காட்டியும் வழக்கம் போல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனர். தடை செய்யப்பட்ட செல்போன், கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் சிறை வளாகத்திற்குள் எப்படி கொண்டு செல்லப்படுகிறது என உயர்நீதிமன்றம் கேள்வி. போதைப் பொருள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சிறைத்துறை டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி பலியான வழக்கை சிபிஐ அல்லது சிபிசிஐடிக்கு மாற்றக்கோரி உயிரிழந்த சிறுமியின் தந்தை மனு. போலீசார் முறையாக விசாரணை நடத்தவில்லை என சிறுமியின் தந்தை அளித்த மனு மீதான விசாரணையை பிப்ரவரி 4ஆம் தேதி ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம். கிளாம்பாக்கத்தில் ரயில்வே நிலையம் மற்றும் ஆகாய நடைமேடை பணி மந்தகதியில் வெளியில் நடைபெற்று வருவதால் ஆபத்தான முறையில் சாலை கடக்கும் பொதுமக்கள். சாலை விபத்துகளால் உயிரிழப்பு போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்னர் ஆகாய நடைமேடை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர் சென்ற மக்கள் சென்னை திரும்பும் நிலையில் ஊரப்பாக்கத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல். ஸ்டாலின் அரசு போக்குவரத்தை சீர் செய்ய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் மந்தகதியில் நடைபெற்று வரும் ரயில்வே மேம்பால பணியால் கடுமையான போக்குவரத்து நெரிசல். பொங்கல் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து அதிகளவு வாகனங்கள் சாறை சாறையாக வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே மதுக்கடை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி முழக்கம். இந்த கடை இருக்கிறதுனால எங்க பிள்ளை குட்டிகளுக்கு நாங்க பொண்ணு புரிசு நாங்க நடக்க முடியல. என்ன போறாங்க, அகராத பேசுறாங்க, பொம்பளை பிள்ளைய வந்தா ஆமணத்தோட உட்காடுறாங்க. இப்ப நேத்து ஒரு 3 வயசு பிள்ளை, அந்த பிள்ளை விரட்டி இருக்காங்க. விரட்டி முள்ளுக்குள்ள விழுந்து ஓடியாந்து அதை நாங்க அவனை அடிச்சு தப்பிச்சு ஓடிப்பிட்டேன். அது வீடியோ இருக்கு. நாங்கள் என்னென்னமோ போராட்டம் பண்ண இந்த கடை எடுக்கணும்ல. எப்படியோ கலெக்டர் வராங்க, யாரா வராங்க, கடைசியில் எடுத்துட்டு போயிடுறாங்க. எங்கனால பொம்பளை பிடிச்சு. உளுந்தூர்பேட்டை பகுதியில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால்
இருளில் மூழ்கிய அரசு மருத்துவமனையில் டார்ச் லைட்டில் அவசர சிகிச்சைக்கு வந்தால் சாகடிக்கத்தான் விடுவார்கள் என வீடியோ எடுத்த இளைஞரை அரசு மருத்துவமனை ஊழியர் விரட்டியதால் பரபரப்பு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கஞ்சா போதையில் பள்ளி மாணவியை தாக்கி தங்க செயினை பறித்துச் சென்ற இளைஞர்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி. மாணவியின் குடும்பத்தினருடன் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக வெறிச்செயல். கோவை மாவட்டம் சூலூரில் 9 கிலோ கஞ்சாவுடன் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த இருவர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காய்கறி போல் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த காமுகன் போக்சோவில் சிக்கினார். மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரத்திற்காக பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனை என சட்ட திருத்தம் மட்டும் செய்துவிட்டு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே 4 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை அளித்த தனியார் நிறுவன காவலாளி போக்சோவில் சிக்கினார். தீய சக்தி திமுக அரசு பாலியல் குற்றங்களையும் குற்றவாளிகளையும் மெத்தன போக்குடன் கையாளுவதால் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து பிஞ்சு குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத அவல நிலை நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே காவல்துறையினருடன் கட்ட பஞ்சாயத்து செய்ய சென்ற இடத்தில் முன்விரோதம் காரணமாக மணிகண்டன் என்பவர் வெட்டி படுகொலை. காவல்துறையின் கண்முன்னே கொலை அரங்கேறியதாக கூறி பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் ஜெபமாலைபுரம் அருகே 2 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன 12ஆம் வகுப்பு மாணவி வெண்ணாற்றில் சடலமாக மீட்பு. காணாமல் போன மாணவி கொலை செய்யப்பட்டாரா, தற்கொலை செய்து கொண்டாரா என காவல்துறை விசாரணை. நெல்லை மாவட்டம் தாமிரபரணி முக்கூடல் பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த பொழுது 2 சிறுமிகள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் ஒரு சிறுமி சடலமாக மீட்பு. 3 சிறுமிகள் மீட்கப்பட்ட நிலையில் மாயமான சிறுமியை தேடும் பணி தீவிரம். திண்டுக்கல் அருகே முன்விரோதம் காரணமாக கூலி தொழிலாளி கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடக்காத நாளே இல்லை என பொதுமக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் சாலையோரம் அமர்ந்திருந்த நபரிடம் செல்போன், 5000 பணம் மற்றும் வேட்டி சட்டையும் விட்டு வைக்காமல் உரிவு சென்ற மர்ம நபர்களின் கொடூர செயல். திராணியற்ற திமுக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத நாடாக தமிழகம் மாறி உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திறனற்ற திராவிட மாடலும் ஆளுநரும் மக்களை திசை திருப்பி துணைவேந்தர்களை நியமிக்காமல் தமிழக மாணவர்களின் வாழ்வோடு விளையாடி வரும் நிலையில் குட்டு வைத்த உச்சநீதிமன்றம். தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான பிரச்சினைக்கு அடுத்த விசாரணை தேதிக்குள் தீர்வு காணாவிட்டால் நீதிமன்றமே தீர்க்கும் என உச்சநீதிமன்றம் காட்டம். கடலரிப்பால் அவிழ்ந்து வரும் திருச்செந்தூர் கோயில் கடற்கரை. கடலில் கற்கள் கொட்டுவதால் கடலரிப்பு ஏற்படும் நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மாவட்ட நிர்வாகம் வேடிக்கை பார்ப்பதாக பக்தர்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் பத்தலக்குண்டு அருகே ஊர்கூடி கும்மியடித்து குலவையிட்டு தை திருமகளை விளக்கேற்றி வழி அனுப்பி வைத்த கிராம மக்கள் பல ஆண்டுகளாக பாரம்பரியமாக செய்து வருவதாக கிராமத்தினர் பெருமிதம்.